வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒருவேளை இப்படி நிகழ்ந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி அமையும்? ஒரு சின்ன புள்ளி விவரம் பார்க்கலாமா? தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், விசிக அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி இணைந்தால் 200 தொகுதிகள் வெற்றி உறுதி. ஒரே தேர்தலில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தலாம். மனது வைப்பார்களா ராகுல் காந்தி, திருமாவளவன்? இது வெறும் கூட்டணி இல்லை, திராவிட கோட்டைகளை தகர்க்கப் போகும் ட்ரிபிள் அட்டாக். 50 வருஷமா 2 பேரால் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும்னு இருந்த பிம்பத்தை இந்த ஒரே ஒரு தேர்தல் சொக்குனராக உடைக்குமா? தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான களமாக உருவெடுத்துள்ளது. அதற்கு அஸ்திவாரமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆகிய 3 கட்சி சக்திகள் கைகோர்த்தால் அது தமிழகத்தில் கடந்த அரை நூற்றாண்டாக நிலவி வரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை வேரோடு சாய்க்கும் ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். இந்த மும்மணின் சேர்க்கை நிகழ்ந்தால் தமிழகத்தில் 234 தொகுதிகளில் சுமார் 200 தொகுதிகள் கைப்பற்றி தனது மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்ற கணக்கு தொண்டர்களுக்கிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் துருவங்களை ஒரே ஒரு தேர்தல் வீழ்த்தி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர இதுவே சரியான தருணம் என்ற வாதம் தற்போது அனல் பிறக்கிறது. இந்த கூட்டணியின் பலம் என்பது வெறும் எண்களால் மட்டுமல்ல, அது சமூக மற்றும் இளைஞர்கள் எழுச்சியாலானது. விஜயின் ரசிகர் பட்டளமும் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவியுள்ள காங்கிரஸ் பாரம்பரிய வாக்குகளும் விசிகவின் உறுதியான தலித் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் ஆதரவும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு தோல்வியே இல்லாத கூட்டணியாக மாறும். குறிப்பாக திமுகவின் பெரியண்ணன் மனப்பான்மையால் அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு முழங்கும் விசிகவினரும் தாவேக்குடன் இணைவதை ஒரு கௌரவமான மற்றும் அதிகாரப்பூர்வமான மாற்றத்தை பார்க்கின்றனர். இந்த கூட்டணி அமைந்தால் அது நடுநிலை வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக தன் பக்கம் ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இருப்பினும் இந்த மெகா கூட்டணி நிஜமாவதற்கு ராகுல் காந்தி மற்றும் திருமாவளவன் ஆகிய இருவரின் மனமாற்றம் மிக அவசியமானது. காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்தவரை டெல்லி அரசியல் திமுகவின் ஆதரவு தேவை என்றாலும் தமிழகத்தில் தங்களுக்கு சுயமரியாதை தக்க வைக்க ஒரு மாற்றத்தை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ராகுல் காந்தி சமீபகாலமாக விஜயின் ஜனநாயக திரைப்படம் பிரச்சனை குறித்து கவனித்து வருவதாகவும் இருவருக்கும் இடையே ஒரு ரகசிய புரிதல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் கசிகின்றன. திமுகவுடான தொகுதி பங்கீடு மற்றும் அதிகார பங்கீட்டில் காங்கிரஸ் அதிருப்தி அடைந்தாலும் ராகுல் காந்தி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து விஜயுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு தார்மீக சங்கடத்தில் உள்ளார். நீண்ட காலமாக திமுக கூட்டணி இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு என்ற விசிகவின் கோரிக்கையை திமுக தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஆனால் விஜய் தனது முதல் மாநிலத்திலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற வாக்குறுதியை துணிச்சலாக முன்வைத்துள்ளவர். இது விசிகவின் அடிப்படை லட்சியத்தோடு ஒத்துப்போவதால் திருமாவளவன் தனது கட்சியின் எதிர்கால நலனை கருதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கலாம். கூட்டாட்சி என்ற அடிப்படையில் தாவேக்காவுடன் விசிக இணைந்தால் அது தமிழகத்தின் சமூக நீதி அரசியல் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இந்த கூட்டணி உருவானால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்களது கோட்டைகளை தக்க வைக்க பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் என்ற பிம்பத்தை இந்த மும்முனை தாக்குதல் சுக்குநூறாக உடைக்கும். விஜயின் புதுமை, காங்கிரசின் தேசிய மற்றும் விசிகவின் சமூக நீதி ஆகிய ஒரு புள்ளியில் இணையும் போது அது வெல்ல முடியாத ஜனநாயக சக்தியாக உருவெடுக்கும். இதன் மூலம் தமிழகம் ஒரு மாற்று அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கும் என்பது உறுதி. முடிவாக 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றமல்ல, அது தமிழக அரசியல் அடித்தளத்தை மாற்றும் ஒரு பெரும் புரட்சியாக அமைய வாய்ப்புள்ளது. மனது வைப்பார்களா ராகுல் காந்தியும் திருமாவளவனும் என்ற கேள்விக்கான விடை வரும் மாதங்களில் தெரியும். அரசியல் நகர்வில் ஒளிந்துள்ளது. இந்த கூட்டணி அமைந்தால் 200 தொகுதிகளில் வெற்றி என்பது கனவல்ல,
அது ஒரு சாத்தியமான சரித்திரமாக மாறும். திராவிட கூட்டணிகளை தவிர்க்கும் அந்த மெகா மூவ் நடக்குமா என்பதை தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும்? கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.